நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னே முடிச்சு போட்டு விட்டது. உனக்கு சுபகு கிடைக்காது. பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபகுடைய தொழுகையை கொடுக்கவே மாட்டான். தொழுகை தூக்கத்தை விட சிறந்தது. அந்த மனிதன் பிறண்டு தூங்குகிறான், யனாமு அனி ஸலாத்தில் மக்தூபா. அவன் தன்னுடைய ஃபர்தான தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தன்னுடைய பெட்டில் அமர்ந்து தன்னுடைய பெட்டில் சுருண்டு கொண்டிருந்து அவன் தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான். அவன் தான் இவன். சுபகுடைய தொழுகையில் தன்னுடைய வீட்டில் இருந்து மஸ்ஜிதுக்கு வந்தால், அன்பாளர்களே, நாங்க வர்றோம் இல்ல, அதே 7:30 மணியை நாங்கள் தொழிலுக்கு பயன்படுத்துகிறோம். உள்ளத்தில் ஆழமாக பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். பெரும் பாவத்தோடு என்னுடைய ரிஸ்கை தேடுவதற்கு நான் போய்கொண்டிருக்கிறேன். நாங்கள் 4 நேர தொழுகையும் தொழுகிறோம், உங்களோடு தான் இருக்கிறோம். ஆனா எனக்கு சுபகுடைய தொழுகைக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்குதில்லை. ஹசன் பஸ்ரி சொன்னாங்க, ஏ மனிதா, கையதத்க துனூபுக், உன்னுடைய பாவங்கள், நீ இரவு நேரத்தில் செய்யக்கூடிய பாவங்கள் சுபகுடைய தொழுகையை தொழுவதை விட்டு முன்னே முடிச்சு போட்டு விட்டது. நீ பாவம் செய்யறா, உனக்கு எப்படி சுபகு கிடைக்கும்? உனக்கு சுபகு கிடைக்காது. இரவு நேரத்தை பாவத்துக்காக வேண்டி பயன்படுத்துகிறாய். அன்புக்குரியவர்களே, யாரும் இதை தவறுதலாக புரிந்து கொள்ள வேண்டாம். இன்று வளர்ந்து வரக்கூடிய வாலிபர் சமுதாயம் மொபைல் போனை எடுத்து அவங்களுடைய ஹெட்செட்டை 2 காதலையும் போட்டாங்கண்டா, கண்ணியமானவர்களே, சுபகுடைய அதானும் சில வேளை கேட்கும், இசை சத்தங்கள் அவனுடைய காதுக்குள்ளால் ஓடிக்கொண்டிருக்கும். இட் இஸ் ரைட் ஓ நோ? இசை சத்தம் நுழைந்து கொண்டிருக்கும். கண்ணியமானவர்களே, கண்ணால் இரவு நேரத்தில் விபச்சாரம் செய்கிறான். தன்னுடைய மொபைல் போனை முன்னால வச்சு கண்ணால் விபச்சாரம் செய்கிறான். அன்புக்குரியவர்களே, 2 மணி 3 மணி 4 மணி 5 மணி, சுப்ஹானல்லாஹ், அதுக்கு பின்னால தான் உறங்குறாரு. சுபஹ் இல்ல. என்ன காரணம்? பாவம். பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுபஹுடைய தொழுகையை கொடுக்கவே மாட்டான். சஹாபாக்களே,